பால் சாப்பிடுங்கய்யா. ஐயா, என்ன கோவமா இருக்க மாதிரி இருக்கு? சாருவை நான் திருப்பி அனுப்பிட்டேன்னு ஐயா கோவமா இருக்காங்க. நீங்க அசந்து தூங்கும்போது எழுப்ப வேண்டான்னு நான் தான் சொன்னேன். அதத்தான் இளவஞ்சியும் சொல்லியிருக்கா. இளவஞ்சி மேல எந்த தப்பும் இல்லையா? குழந்தைங்களை பார்க்க உடனே நான் உங்களை ஆயக்குடிக்கு அனுப்பி வைக்கிறேன். இளவஞ்சி, ஐயா சாப்பிட வேண்டிய மாத்திரை மருந்தெல்லாம் கார்ல எடுத்து வைமா. அத்தை, ஐயா ஆபரேஷன் முடிஞ்சு இப்பதான் வந்திருக்காங்க. இப்ப போய் ஆயக்குடிக்கு போனா உடம்புக்கு ஆகாது. ஆயக்குடிக்கு போனா மட்டும் என்ன? அங்க போய் நான் என்ன ஓட்ட பந்தயத்திலயா கலந்துக்க போறேன்? அங்க போய் நான் ரெஸ்ட் தானமா எடுக்க போறேன். அத சொல்லலைங்கய்யா. எவ்வளவு தூரம் போகணும்? ரோடு வேற குண்டும் குழியுமா இருக்கும். வண்டியில போனா உடம்பு வலி வந்துடும். அதனால இங்கே இருந்து ஓய்வெடுத்தாதான் சரியா இருக்கும். அத்தை, ஐயாவை ஒரு மாசமாவது இங்க இருந்து ஓய்வு எடுக்கணும்னு சொல்லுங்க அத்தை. இளவஞ்சி, நீயே என்ன சீக்காளியாக்கி படுக்க வச்சிருவ போல் இருக்க. 4 இடங்கள்ல நடமாடினாதாமா உடம்புக்கு தெம்பு வரும். ஐயா, ஆயக்குடி வீட்டுல இருக்கும்போது தான் உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போச்சு. திரும்பவும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஆயக்குடி வீட்டுல 1 இல்ல 2 இல்ல 4 டாக்டருங்க இருக்காங்க. சுப்பு, கங்கா, ரமா, சாரு, அவங்களத்தான் சொல்றேன். அவங்க 4 பேரும் ஐயாவை பத்திரமா பாத்துப்பாங்க. இளவஞ்சி, நாச்சியாரே சரின்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? டிரைவரை போய் வண்டி எடுக்க சொல்லு. ஐயா, டிரைவர் வெளியில போயிருக்காரு. டிரைவர் வெளியில போயிருக்கானா? நானே ஓட்டிட்டு போறேன். வேண்டாயா, சரவண இப்ப வீட்டுல தானே இருக்கான். நான் அவனை கொண்டு போய் விட சொல்றேன். இந்தாங்க பாலை குடிங்க. சரி சரிம்மா. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க. போ. சரவணா, என்னம்மா? ஐயா ஆயக்குடி போறாங்க, போய் வண்டி எடு. என்னப்பா அமைதியா இருக்க? ஏமா, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காமா? தம்பி ஐயா கூட ஆயக்குடி வீட்டுக்கு போக சொல்ற. அந்த குடும்பம் அந்த ஊர்ல இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக அந்த ஊர் வழியா போகாம சுத்தி 5 கிலோமீட்டர் போறோம். விட்டா பேசிக்கிட்டே இருப்பியே. சரவணா, இப்ப நீ போலனா ஐயாவே வண்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. இத பாரு, அவருக்கு உடம்பு நல்லா இருந்தா அவரே தனியாள இந்த உலகத்தையே சுத்தி வருவாரு. அவருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல தனியா அனுப்பக்கூடாதுன்னு பாக்குறேன். போய் விட்டுட்டு வா. போய் தொலைறேன். இன்னொரு முறை என்கிட்ட இந்த மாதிரி கேட்காத. சரவணா, என்ன? ஐயாவை கூட்டிட்டு போயிட்டு கையோட கூட்டிட்டு வா. ஏன்னா அந்த ஆயக்குடிக்காரி ஐயா முடிஞ்சு வச்சுக்குவா. அந்த சுப்புலட்சுமி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். போ, ஐயா கூட்டிட்டு போயிட்டு கூடைய கூட்டிட்டு வா. உட்காருங்க ஐயா. வரேனாச்சு. உடம்பு பாத்துக்கங்க. வரமா. கார்த்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளையாச்சேன்னு எல்லார் முன்னாடியும் கேட்காம விட்டேன். நம்ம குடும்பத்து கல்யாணம் ஆச்சேன்னு கங்கா கல்யாண பத்திரிக்கையில அண்ணன்கிறதுனால உங்க 2 பேர் பேரையும் போட சொன்னதே நானும் ஐயாவும் தான். உங்க பேரெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்தா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சு, பாவம் அந்த சாரு எவ்வளவு ஆசையா இங்க வந்திருக்கா. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? குழந்தை மனசு கஷ்டப்படுமேன்னு கூட யோசிக்காம அவ மேல திருட்டு பட்டம் கட்டி அவ கொண்டு வந்த பத்திரிக்கையில உங்க பேர் இருந்ததுங்கிறதுக்காக அதை சுக்கு நூறா கிழிச்சு போட்டிருக்கீங்க.
பாவம் அந்த புள்ள மனசு துடிச்சு போய் பயத்தோட வெளியே வந்திருக்கா. இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருந்தா அவருக்கு இன்னொரு நெஞ்சுவலியே வந்திருக்கும். ஐயா கிட்ட அவங்கள பத்தி பேசும்போது பாசமா தங்கச்சி தங்கச்சின்னு வேஷம் போட்டு ஐயாவை ஏமாத்துறீங்க. சிச்சி, நீங்க என் பிள்ளைங்களே இல்லடா, அந்த 3 பசங்க தாண்டா ஏன் குழந்தைங்க. நிறுத்துங்கம்மா. வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பிள்ளைங்கன்னு சொல்றீங்களே. நாங்க என்ன உங்களுக்கு தொப்புள் கொடி உறவா இல்ல தாய்ப்பால் உறவா? ரத்த சொந்தம்டா. உங்க உடம்புல ஓடுறதும் அந்த பிள்ளைங்க உடம்புல ஓடுறதும் ஐயாவோட ரத்தம். அத மறந்துடாதீங்க. மொய் விருந்து வச்சு கல்யாணம் பண்ண வேண்டிய கங்காவோட கல்யாண பத்திரிக்கையில எங்க பேரா? அவ அம்மா சுப்புலட்சுமி செத்தா அந்த கருமாந்திர பத்திரிக்கையில எங்க பேரை போட சொல்லுங்க. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீ பாடி அங்க போய் கேட்டதான் என் மனசு. நில்லு சாரு. நீ போகும்போது நான் என்ன சொன்னேன்? வேண்டாம், ஏதாவது பிரச்சனை வரும்னு சொன்னேன்ல. சொல்ல கேட்காம அப்பாவை பார்க்கணும், பத்திரிக்கையை காட்டணும்னு போனேன்ல. இப்ப பத்திரிக்கையை கிழிச்சு போட்டுட்டாங்கன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? அதுக்காக அப்பா பார்க்க போனது மேல திருட வந்தான் பழி போட்டுறதா? பாவம் கைவ எப்படி பயந்து போயிருப்பா. இது சும்மா விடக்கூடாதுக்கா. நீ வாடி. அக்கா, என்ன செய்யறதுன்னே தெரியலடி. நீங்க ஏண்டி அடம் பிடிக்கிறீங்க? ஐயாக்கு உடம்பு சரியில்லாத நேரம்னு கூட பார்க்காம அந்த இளவஞ்சி ஏன் தான் இப்படி பண்றாளோ? ஆமாம்மா, இளவஞ்சி அண்ணி என்ன திருட வந்து யாரு கேட்டது கூட எனக்கு வருத்தமே இல்லம்மா. ஆனா அக்கா கல்யாணத்தோட முதல் பத்திரிக்கைய அப்பா கிட்ட காட்டுறதுக்கு நான் ஆசையா எடுத்துட்டு போனேன். அந்த கல்யாண பத்திரிக்கைய என் கண்ணு முன்னாடியே அண்ணன் கிழிச்சு போட்டதுதாமா என்னால தாங்க முடியல. ஏங்கா, அவங்களுக்கு நம்ம தங்கச்சிங்கிற பாசம் கொஞ்சம் கூட இருக்காதாக்கா? அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா? பத்திரிக்கையில எங்க பேரை போட்டிருக்கீங்களே, நாங்க என்ன உங்க அம்மா வயித்துல பிறந்தவங்களான்னு கேட்டாங்க அக்கா. அப்பா வந்திருக்காரு. அழாத. வாங்க. அப்பா, வாங்கடா செல்லம். அப்பா, எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கும் அப்பா. அப்பா, அப்பா, நாங்க கை பிடிச்சு கூட்டு போறோம். நான் தெம்பாதான் இருக்கேன். உங்களை பார்த்த உடனே இன்னும் தெம்பா ஆயிட்டேன். வாங்க உள்ள போலாம். சரவணா உள்ள வாடா. தம்பி உள்ள வாங்க. கங்கா, அண்ணனை கூட்டிட்டு வாமா. அண்ணே, ஏன்னு இங்கே நிக்கிறீங்க? வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க. உள்ள வாங்கண்ணே. ஐயாவோட வாசல் வரைக்கும் வந்துட்டு நீங்க உள்ள வந்து சாப்பிடாம போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ண்ணே. உள்ள வாங்கண்ணே. உங்க உறவெல்லாம் ஐயாவோட நிறுத்திங்க. ஐயா இருக்கிற நிலைமையில சத்தம் போடக்கூடாதுன்னு பாக்குறேன். ஐயா உங்களால தான் இங்க வராரு. டாக்டர் அவரை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அங்க இருந்தாலாவது ஒழுங்கா மாத்த மருந்து சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பாரு. மில்லில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு உடனே வருவேன். ஐயா அனுப்பிச்சு வைங்க.
இருக்கும்பா. ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன்ல. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அம்மா எங்கடா? அம்மா உள்ள பத்திரிக்கை எடுக்க போயிருக்காங்கப்பா. அப்படியா? கங்கா, அண்ணன் எங்கடா? அண்ணனுக்கு ஏதோ மில்லில் முக்கியமான வேலை இருக்கா, போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்பா, டாக்டர் உங்களை நல்ல ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காரு. நீங்க எதுக்குப்பா இவ்வளவு தூரம் வந்தீங்க? முழுசா குணமாயிட்டு வந்திருக்கலாம்லப்பா. இல்லப்பா, நம்ம வீட்டில் வச்சுதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு அண்ணன்களுக்கும் அண்ணிக்கும் ரொம்ப வருத்தம். இந்த சூழ்நிலையில நீங்க உடம்ப வருத்திக்க கூடாதுப்பா. மருந்து மாத்திரை எல்லாம் வேளா வேலைக்கு சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்பா. கங்கா, எனக்கு மருந்தே நீங்க தானம்மா. உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி அங்க இருக்க முடியும்? அதுவும் இல்லாம சாரு என்ன அங்க பார்க்க வந்தப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன்னு என்னை இளவஞ்சி எழுப்பலையா? பாவம் என் செல்ல என்ன பார்க்காம எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். நீங்களாம் சேர்ந்து வந்திருக்கலாமடா. நீங்க சொன்னா இளவஞ்சி கேட்டிருப்பா, இல்லைன்னா நீங்களே வந்து என்னை எழுப்பியிருக்கலாம். என்னை எழுப்பாதனால இளவஞ்சியை கூப்பிட்டு திட்டினேன். அப்புறம் நாச்சியார் தான் சமாதானப்படுத்தி உடனே போய் பிள்ளைங்களை பாருங்கன்னு அனுப்பிச்சு வச்சா. ஏங்க, இளவஞ்சி குணம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. முதல்ல கங்காவோட கல்யாண பத்திரிக்கை பாருங்க. அவ்வண்ணமே கோரும் கார்த்திக் சரவணன் இளவஞ்சி கார்த்திக். என்னோட நீண்ட நாள் கனவை இந்த கல்யாண பத்திரிக்கை நிறைவேற்றும். இந்த பத்திரிக்கையை உங்க அண்ணனுங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா. அப்பா, என்னம்மா ஏதோ சொல்ல வந்த, ஏன் தயங்குற? அது ஒண்ணு இல்லப்பா, நீங்க சொல்றது உண்மைதான். அண்ணன் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம்பா. என்னம்மா? இப்பதான் என் கூட படிக்கிற கவிதா ஃபோன் பண்ணா. எனக்கு கல்யாணம் வச்சிருக்கிற அதே தேதியில தான் ஐஏஎஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்களாம்பா. ஐயா, பல தடங்களை மீறி கங்காவுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு தடங்கலா? பரீட்சை இந்த வருஷம் எழுதலான்னு பரவாயில்ல, அடுத்த வருஷம் எழுதிக்கலாமே. முதல்ல இவ கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்பா, உங்களுக்கே நல்லா தெரியும் என்னோட கனவே கலெக்டர் ஆகணுங்கிறதா. அப்பா, நான் முதல்ல எக்ஸாம் எழுதிடுறேன்ப்பா. அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்பா, பத்திரிக்கையை பாருங்க. செல்வ கண்ணன் ஐஏஎஸ்னு போட்டிருக்கல. அக்கா படிச்சு பாஸ் ஆயிட்டா கங்கா ஐஏஎஸ்னு போடலாம் இல்லையா? ப்ளீஸ் பா, அக்கா நல்லபடியா எக்ஸாம் எழுதட்டும், அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம்ப்பா. கங்கா, முடிவா நீ என்னதாம்மா சொல்ற? அவ என்னங்க சொல்றது, நான் சொல்றேன். முதல்ல இவ கல்யாணத்தை முடிங்க, அப்புறமா பரீட்சை எழுதிக்கலாம். நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். அப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு தான்ப்பா முதல்ல, கல்யாணம் அப்புறம் தான்ப்பா. நீங்க தான் ஒரு நல்ல முடிவை சொல்லணும். இந்த ஜில்லாவில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்ப்பு சொல்லிடுவேன். என் பொண்ணு விஷயத்துல என்னால ஒன்றும் சொல்ல முடியல. சரி, நம்ம நீதிபதி நாச்சியார் தான், அவர்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுடலாம். ஹலோ ஹலோ, நான் ஐயா பேசுறேன். யாரு? ஐயா, நான் இளவஞ்சி பேசுறேங்கய்யா. நாச்சியார்கிட்ட போன கொடு.
ஐயா அத்தை சமையல் கட்டுல வேலையா இருக்காங்க. எதா இருந்தாலும் சொல்லுங்கய்யா, நான் சொல்லிடுறேன். இளவஞ்சி எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நாச்சியாட்ட போன கூடு. இளவஞ்சி யாரு? ஐயா. ஐயாவா? கூப்பிட வேண்டியதானே? வந்துட்டாங்கய்யா. கொடு. ஐயா நான் தான் பேசுறேன். நாச்சியா, நம்ம பொண்ணு கல்யாணத்தை வர்ற 23ஆம் தேதி முடிவு பண்ணி பத்திரிக்கை அடிச்சிருக்கோம்ல. ஐயாவுக்கு இதுல என்ன சந்தேகம்? ஒன்றும் இல்லைம்மா, அதே 23ஆம் தேதி கங்காவுக்கு IAS பரீட்சை இருக்கான். ரெண்டுமே கங்காவோட வாழ்க்கை பிரச்சனை. அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நீ ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்ல. ஐயா என்கிட்ட போய் யோசனை கேக்குறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டு பரீட்சை எழுதிட்டா போச்சு. காலையில கல்யாணம் பண்ணிடுவோம், மாலையும் கழுத்துமா போய் அந்த IAS அது என்னமோ இருக்குதே அந்த பரீட்சை எழுதிட்டா போச்சு. இதுக்கு தான் நாச்சியார் வேணுங்கிறது. இப்ப சொன்ன பாரு, இது நல்ல யோசனை. நீ சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாமா? ஐயா கொஞ்சம் கங்கா கிட்ட கொடுங்க ஐயா. ஏதாவது வேதனைப்பட போறா? நம்ம பொண்ணு வேதனைப்பட மாட்டா. சுப்புலட்சுமி தான் குழப்பத்துல இருக்கா. அவகிட்ட கொடுக்குற, நீயே சொல்லு. சரிங்க. இந்த பேசு. அக்கா நான் தான்க்கா பேசுறேன். திடீர்னு பரீட்சை தேதி மாறினதுனால ஒரே குழப்பம்க்கா. அம்மா எந்த குழப்பமும் இல்ல சுப்பு. இத பாரு, கங்காக்கு கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் அவளுக்கு அந்த படிப்பும் முக்கியம். அதான் ஆண்டவனே பார்த்து கல்யாணத்தையும் பரீட்சையும் ஒரே நேரத்துல வச்சிருக்கானே. இதுல எந்த பிரச்சனையும் வராது சுப்பு. நீ தைரியமா இரு. ரெண்டுத்தையும் ஒரே நாள்ல வச்சுக்கலாம். இத பாரு, ஐயா கிட்ட விவரமா சொல்லிருக்கேன். நீ போட்டு எதையும் குழப்பிக்காதுமா என்ன? இத பாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிக்கா. அத்தை, என்னம்மா? கங்கா கல்யாண விஷயத்துல ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். என்ன சந்தோஷமான விஷயம்? கங்கா கல்யாண தேதியிலேயே அவ பரீட்சையும் வருதான். ஓ, அப்படின்னா கல்யாணம் நடந்தா பரீட்சை எழுத மாட்டா, பரீட்சை எழுதுனா கல்யாணம் நடக்காது. ஐயாவோட செல்ல பொண்ணுக்கு இப்படி ஒரு சோதனையா? அம்மா, கங்காவுக்கு சோதனை இல்லடி, அவ சாதனை தான் பண்ண போறா. சாதனையா? ஆமா, காலையில கல்யாணம் முடிஞ்ச கையோட போய் பரீட்சை எழுதி ஒரே நாள்ல கல்யாணமும் பரீட்சையும் எழுதி என் பொண்ணு சாதனை படைக்க போறா. சாதனை பண்ண போறாளா? நடக்காது. கல்யாணமும் நடக்காம பரீட்சையும் எழுத முடியாம கங்கா வேதனைப்பட போறா. இனிமேதான் கங்காக்கு சோதனை காலம்.